தமிழ்நாடு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, Nokia 8.3 ரீசெண்ட் லான்ச் பண்ணாங்க. ரீசெண்டாக சொல்கிற காடி நேற்று லான்ச் பண்ணாங்க. ஸோ இது என்ன ஓவரால் என்ன ஸ்பெக் இருக்குது, என்ன கலர் வரும், இது என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு வீடியோ ஃபுல் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ இதுவரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுவாக மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Nokia 8.3. ஸோ Nokia 8.3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6.81 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கார்னியோ ப்ளஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ பேக் ஆர் ப்ளக்ஸ் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னியோ ப்ளஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. பேக் சைடில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 64 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் 4K வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 24 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. டிஸ்பிளே பஞ்ச் ஹோல் கேமரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிஸ்பிளேயாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எந்த நாச்சுமே இல்லாமல் ஃப்ரண்ட் சைடு ஃபுல் டிஸ்பிளேவாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் என்ன கொண்டு வரல. ஸோ இந்தியாவில் கொண்டு வரப்போ இது என்ன ப்ரைஸ் அப்படின்றது வந்து இந்தியா கூட இது சொல்லலாம். பட் ஃபாரினில் லான்ச் பண்ணுறது இந்தியாவில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 48,000 அந்த பட்ஜெட் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வரட்டும். ஸோ மொபைல் நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் கரெக்டான அன்பாக்சிங் ப்ளஸ் என்ன ப்ரைஸ் வருது, என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க லான்ச் பண்ண அளவுக்கு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லி நைட் வெர்ஷன், அதாவது நைட் பிளாக் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கலர் பார்த்தீங்கன்னா நைட் பிளாக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு கலர் தான் அப்போதுக்கு வருது. ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. ஸோ வேறு எதுவும் கலர் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்னாப்ட்ராகன் 765 வெர்ஷனோட கொண்டு வந்திருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா Android 10ல் ரன் ஆகிருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா 5G மொபைல். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் வந்து முதல் 5G ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நோக்கியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு 5G ஃபோன் கிடையாது. ஸோ எல்லா மாலும் பார்த்தீங்கன்னா 5G ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து சேல்ஸ் கூட வந்துருச்சு, மக்கள் கையிலேயே வந்துருச்சு. ஆனால் இப்போ நோக்கியா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முதல் வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு பட்ஜெட்டில் பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ப்ரைஸ் தான் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. 5G போல் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ 20,000 25,000 வந்துருச்சு. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 48,000 அந்த பட்ஜெட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. பட் இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு எடுத்துட்டோம்னா 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. டைப் சி போர்ட்டோட கொடுக்குறாங்க. வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது இப்போ எல்லா மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல பெரிய விஷயம் கூட. ஸோ இந்த மொபைல் அதிசயம் அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் பேட்டரி வந்து 6000 mAh 7000 mAh போய்க்கிட்டு ஆனால் இன்னும் 4000 mAh இன்னும் தாண்டவே இல்லை. பட் இன்னும் கூட கொடுத்துருந்தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அது பேக் சைடு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. சைடில் வந்து பவர் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அது டெடிகேட்டட் தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் உள்ளே கூட்டி போகும். இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நோக்கியாவில் இப்போ ரீசெண்டாக வர எல்லா மாலையும் பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து தனியாக ஒரு டெடிகேட் பட்டன் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா மொபைலுமே வந்து எல்லா கம்பெனியும் வந்து அது தனியாக கொண்டு போகிறது கிடையாது. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, இதே போல் நீங்கள் அது டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.